உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் ராணி இரு. என்ன பண்ண போற நீ? அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, வேண்டாம் ராணி, சொன்னா கேளு. மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையான வேண்டுதல் தேவையா? நான் சொல்றத கேளு ராணி. வேண்டாம் ராணி. ஆமாம்மா, நீ தனியா இல்ல ராணி. உன் வயிற்றுல ஒரு கரு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கடுமையான வேண்டுதலை அந்த கடவுள் கூட விரும்ப மாட்டார். வேணாமா, விடு. சொன்னா கேளுமா. அம்மா ராணி, தாத்தா சொல்ற மாதிரி நீ இப்படி வயிற்று பழுத்தாச்சியா இருக்கும்போது கடவுள் கூட இப்படி ஒரு விரதத்தை ஏத்துக்க மாட்டாருமா. சொன்னா கேளுமா. அனி, சொன்னா கேளு அனி. சொன்னா கேளு ப்ளீஸ் அனி. எல்லாரும் சொல்றோம்ல, ஏன் கேட்க மாட்டீங்க? இது பாருங்க, இது என்னோட நம்பிக்கை. தயவு செஞ்சு யாரும் இதுல தலையிடாதீங்க. நான் இந்த வேலைய எப்படியாவது செஞ்சு முடிக்க எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே ராணி ரூமுக்கு போய் அந்த தாலியை தேடி பார்த்து அது எங்கேயும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற மோதிரத்தை எப்படி விரல்ல போட்டுக்க முடியும்? இது விரல்ல போடுற மோதிரம் கிடையாது, பாதாள லோகத்துக்கு வழிகாட்டி. இந்தா இத புடி. ஏங்க, யார் இப்ப பாதாள லோகத்துக்கு போக போறாங்க? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ராணியோட ரூமுக்கு போய் தேடியும் அந்த ராணியோட தாலி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் இதை நீங்க பயன்படுத்தணும். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மோதிரத்தை உங்க உள்ளங்கையில வச்சாலே போதும். இதுல இருந்து புகை மாதிரி ஒண்ணு கிளம்பும். அந்த புகை உங்க 3 பேர் கண்ணுக்கு தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த தாலி இருக்கிற இடத்துக்கு இந்த புகை பாதாள லோகத்துக்கு வழிகாட்டுற சக்தியை வச்சு வழிகாட்டும். அதுக்கப்புறம் நீங்க அந்த தாலியை எடுத்து என்கிட்ட நான் சொன்ன நேரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். சரி. இத்தனை பேர் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ண துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் இவங்க எல்லாருக்கும் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க. சார், அவசரப்பட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. எது சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது கிறுக்குத்தனமா? அதை கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் ஜான்சி கிட்ட கொடுத்தா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல சார். அதுவே இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு போன் போட்டு நீங்க ஒரு அப்பாவி பண்ண துடிக்க துடிக்க கொலை செஞ்ச வீடியோ என்கிட்ட இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க, அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கன்னு சொன்னா செட்டில் பண்ணிடுவாங்க. நம்ம லைஃபும் செட்டில் ஆயிரும் சார். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். நல்லவனா இருந்தா இந்த சொசைட்டிக்கு ஹீரோவா தான் தெரியும். ஆனா உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்பவுமே வில்லனா தான் தெரிவிங்க. இதுவே இந்த சொசைட்டிக்கு நீங்க கெட்டவனா தெரிஞ்சாலும் உங்க குடும்பத்துக்கு நீங்க ஹீரோவா தெரிவிங்க. அது போதும் சார். அதனால இந்த வீடியோவை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல ஜான்சி மட்டும் தான் கால் பண்றாங்க. சார் சார், பார்த்து பேசுங்க சார். ஓகே. சொல்லுங்க மேடம். சார், அந்த வீடியோ ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? இல்ல மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த வீடியோவை எங்களால ரெக்கவர் பண்ணவே முடியல மேடம். சரி, அந்த ஏரியால இருந்த வீடியோ எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அது கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுச்சு மேடம்.
ஓம் க்ளீம் க்ளீம் ஜெய் காளி. என்னது ராணி புத்திசாலின்னு நினைச்சா இப்படி எல்லாம் வேண்டிக்கிறா? அவ கிடக்குறா. இத பாரு, நமக்கு இப்போதைக்கு அவளோட தாலி கிடைக்கணும். முதல்ல அது எங்க இருக்குன்னு பாப்போம். அக்கா, நீங்க தான் அந்த ஜீபும்பா மோதிரத்தை வச்சிருக்கீங்கல்ல, அதுகிட்ட கேளுங்க அக்கா. இருங்க. மோதிரமே, ராணியோட தாலி எங்க இருக்குன்னு காமி. என்னத்தை இப்படி குழப்பி விடுது? ஒருவேளை அந்த ராணி கழுத்துல தான் தாலியை போட்டிருப்பானோ? எங்க போட்டிருக்கான்னு தெரியலையே. அக்கா, அந்த புகையை பாத்தீங்களா? கரெக்டா ராணியை நோக்கி தான் போகுது. ஆனா ராணி கழுத்துல தான் தாலியே இல்லையே. அதான் தம்பி எனக்கும் புரியல. தம்பி, ஐயோ, நெருப்பு! ராணி புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சு. ராணி, வாங்க. ராணி, அண்ணி, அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? ராணி, ஒண்ணும் இல்லல்லம்மா. ஒண்ணும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.